இப்போ வீட்டுக்கடன் வட்டியை பெரிய அளவுல குறைக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒருவர் 9% வட்டியில 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கார், 20 ஆண்டுகள் அவகாசம் வாங்கியிருக்கார் அப்படின்னா மாசம் 45,000 ரூபாய் மாத தவணை செலுத்துவார். இப்போ அந்த 20 ஆண்டுகளும் அவர் கரெக்டா கடனை செலுத்திட்டே வந்தார் அப்படின்னா 1,08,00,000 ரூபாய் செலுத்திடுவாரு. அதுல 50 லட்சம் ரூபாய் அசல், வட்டி மட்டும் 58 லட்சம் ரூபாய் போகும். இப்ப இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வட்டி 58 லட்சம் அப்படிங்கறத அப்படியே 46 லட்சமா குறைச்சிடலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு 12 இஎம்ஐக்கு பதிலா 13 இஎம்ஐ நீங்கள் செலுத்த வேண்டும். கூடுதலா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இஎம்ஐ அதிகமா செலுத்தினா அந்த மொத்த வட்டி தொகை அப்படிங்கிறது 58 லட்சத்துல இருந்து 46,050 லட்சமா அப்படியே குறைஞ்சிடும். இதுல ஏறக்குறைய அவருக்கு 11 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட்ல மிச்சமாகும். அதே ஒருவர் ஒவ்வொரு 6 மாசமும் என்னால இஎம்ஐ அதிகமா செலுத்த முடியும் அப்படின்னா அந்த 58 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது அப்படியே 40 லட்சமா குறைஞ்சிடும்.